எதிர்ப்புல கழுவி 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 ஊத்துறாங்க. இது கழுவி கழுவி ஊத்துறாங்க. ஆனால் அவனுக்கு ஒரு தலைவர் மாட்டிக்கிட்டான். அரசியல் கட்சி தொடங்கி அவன் சுத்தமாக மாங்காய் மடையன் களிமண்லாம் இது தலையில் கூட இருக்கிற கும்பலும் எல்லாமே அறிவுகட்ட கூட்டம். எதையாவது பேசணும்னா அவங்க பெருமையாக நினைக்கிறானுங்க. அதனால் இந்த அமாவாசை வேலையெல்லாம் வீட்டில் வச்சுக்கணும். மாமனார்கிட்ட மாமியார்கிட்ட பொண்டாட்டிக்கிட்ட மச்சாங்கிட்ட வச்சுக்கணும். ரஜினி சிட்டிக்கு தட்டி பேசினார். விஜயகாந்த் நாக்க தொத்துனாரு. நீ என்ன பண்ண? இப்படி எப்படி எப்படி வெக்கமா இல்லை? வலிமையான தலைவர் பார்த்துமே. கல்பாத்தி கல்யாணத்தில் வர வலிமையை பார்த்துமே. பொண்டாட்டியை பழி வாங்கிறதுக்கு கீப்போட வந்ததை பேசலாம். உலகத்திலே யாரும் பார்த்தீங்கன்னா பொண்டாட்டியை பழி வாங்கிறதுக்கு கூட்டியாரோட கல்யாணத்துக்கு போனோம். ஒரே ஆள் இவனாக தான். இது ஒரு வலிமையாடா? இது வெக்கங்கட்ட வலிமை. எங்கேயாவது போய் நல்லா உடம்பு இருக்குது, போய் நல்லா மூட்டை கிட்ட தூக்கு. பொத்தால்சாரியில் போயிட்டு இங்கே கோயம்பேட்டில் போய் மூட்டை காய்கறி மூட்டை தூக்குறான். அதில் மாமனார் தேவையில் உட்காந்து பார்த்தீங்கன்னா சோத்தை தின்னுட்டு மானங்கட்ட பழப்பிகள் வேறு பார்த்தீங்கன்னா அவர் வலிமை இவர் வலிமை. நீ என்ன வலிமை? மாமனார் தான் உன் வலிமை. மாமனார் பணம் தான் உன் வலிமை. சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய பேச்சு ரஜினிகாந்தை திமுக மிரட்டியது அப்படின்ற பேச்சுக்கு இப்போ என்னென்னா பயங்கரமான எதிர்ப்பு வருது. ஆதவ அர்ஜுனா எதிர்ப்புல கழுவி 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 ஊத்துறாங்க. இது கழுவி கழுவி ஊத்துறாங்க. ஏன்னா இவர் எந்த கட்சி தான் தெரியும், விசிகா கட்சியில் இருந்தார் சார். இந்த அவரே கழிவழி ஊத்துறாரு. கிராமத்தில் சொல்லுவாங்க, தயவு செஞ்சு நீங்கள் அதை தப்பாக எடுத்துக்காதீங்க. கிராமத்தில் சொல்லுவாங்க, வாயை கொடுத்துட்டு எதையோ புண்ணாக்கிப்பான்னு சொன்னாங்கல்ல, அது இவனுக்கு மட்டும்தான் சார் பொருந்தோம். இவனுக்கு மட்டும்தான் பொருந்தோம். ஒரு மேடையில் மைக்கை பிடிச்சிட்டா ஃப்ளோவாக என்ன வேணா பேச வேண்டியது, எதை வேணா உளர வேண்டியது. யாரை யாரா மிரட்டுறது? அறிவு இருக்காடா உங்களுக்கு? அரசியல் நீங்கள் 90லேருந்து நீங்கள் அரசியல் பார்வை இருக்கா இல்லையா சார்? நான் எனக்கெல்லாம் 80லேருந்து இருக்குது சார் அரசியல் பார்வை இருக்குது சார். அரசியல் ஆர்வம் நமக்கு. 90களில் இவன் என்ன பண்ணியிருந்திருப்பான்? எங்கே கோலி அடைந்திருப்பான்? இல்லை பிறந்தே இருக்க மாட்டான். இவன் யோசிக்க வேணாமா கொஞ்சமாச்சும்? என்னடா இந்த வார்த்தை, இப்படி நம்ம ஒரு வார்த்தை சொல்கிறோமே, இப்படி நடந்திருக்கா இல்லையா? இவங்க மிரட்டினாங்க, அவங்க மிரட்டினாங்க. 90களிலேருந்து நீங்கள் அரசியல் பார்வையை நீங்கள் பாருங்கள். எப்படி ரஜினியோடு சேர்ந்து பயணிக்கு இந்த அரசியல் பார்த்தீங்கன்னா பயணம் இருக்குன்னு பார்க்கணும். ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் கட்சியில் தொடங்காமல் வந்திருக்கலாம். ஆனால் அரசியலில் அவருடைய பங்களிப்பு இருக்குது. அரசியல் மாற்றத்தில் அவருடைய பங்களிப்பு இருக்குது. இல்லாமல் கிடையவே கிடையாது. ரஜினிகாந்த் அவர் அரசியல் மாற்றத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொன்ன ஒரு அச்சாரமாக இருந்திருக்கிறார், ஆதாரமாக இருந்திருக்கிறாரு. உண்மை இது. அது தெரியாமல் கேட்டால் மிரட்டினாங்கன்னு. யார் தலைக்கீழ சொல்கிறான்? அறிவு கட்டவன். பார்த்தது மிரட்டலான்னு நினச்சது அது ஜெயலலிதா. அது ஜெயலலிதா. 90களில் மிகப்பெரிய அளவில் ஒரு எழுச்சி இருக்குது. ஜெயலலிதா கணக்கெடுப்பு பண்ணுறாங்க உளவுத்துறை விட்டு. அப்போ தெளிவாக தெரிய வருது, அரசியல் கட்சி தொடங்கினார்னா வாஷ் அவுட்டு, காலி ஆயிடுவீங்க. அந்த காலகட்டத்தை தான் ரஜினி சொல்கிறாரு. மீண்டும் அதிமுக ஆட்சி அமைஞ்சால் ஆண்டவனாலோட காப்பாற்ற முடியாது ஒரு வார்த்தை. இதெல்லாம் தெரியுமா அவனுக்கு? அதுக்கப்புறம் தான் இங்கே கூட்டணியினர் தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு கட்சி இரவாக உருவாகுது. ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணுறாங்க. அடுத்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா எம்பி சீட்டை ஸ்வீப் பண்ணுறாங்க. 20க்கு 20 பகிர்ந்து. அன்றைக்கி தான் அரசியலில் வழக்கமாக அதிமுக ஆட்சி காலம், எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில், கலைஞர் ஆட்சி காலம் எப்படி இந்த 30க்கு 10, அதாவது 30 சீட்டு பார்த்தீங்கன்னா தேசிய கட்சிக்கும் 10 சீட், நான் சொல்கிறது எம்பி சீட் சொல்கிறேன், 10 சீட்டு பார்த்தீங்கன்னா மாநில கட்சியை வச்சுக்கிட்டு அந்த ஃபார்முலா இருக்குது. அப்போ தான் ஈக்குவல் ஆகுது. உங்களுக்கு 20, எங்களுக்கு 20 ஸ்வீப் பண்ணுறாங்க. அதெல்லாம் இவனுக்கு எங்கே சார் தெரிய போகுது? இந்த அடிப்படை அறிவு இல்லாதவன் இவன் பார்த்தீங்கன்னா அரசியல் பற்றி புரிதலே இல்லாதவன். ஆனால் அவனுக்கு ஒரு தலைவர் மாட்டிக்கிட்டான். அரசியல் கட்சி தொடங்கி அவன் சுத்தமாக மாங்காய் மடையன் களிமண்லாம் இது தலையில் கூட இருக்கிற கும்பலும் எல்லாமே அறிவுகட்ட கூட்டம். எதையாவது பேசணும்னா அவங்க பெருமையாக நினைக்கிறானுங்க. ரெண்டாவது இப்போ தேர்தல் நேரம் வேறு. அவன் எலெக்ஷனில் நிற்கிறவங்களாம் இவன் தான் பார்த்தீங்கன்னா செலவு பண்ணணும், கப்பம் கட்ட போகிறான், இவன் தான் பண்ண போகிறான், இவன் தான் படி இறக்கணும். அப்போ என்ன செய்கிறாங்க? எல்லாம் பிச்சைக்காரன் மாதிரி இருக்கிறானுங்க. ஆதவ அர்ஜுனா பின்னாடி அந்த கட்சியில் இருக்க அத்தனை பேரும் எவனுக்கும் அங்கே தனி அதிகாரம்லாம் கிடையாது. புரியுதுங்களா? ஒரு கட்சியோட கட்டமைப்புன்னு இருந்தால் பரவாயில்ல சார்.
ஸோ இதுதான் நீங்கள் அரசியல் பற்றி புரியலாமே. இவர் வந்து அவரை மிரட்டினார். அப்படி மிரட்டினவனா 2021 வந்து உதயநிதிக்கு வழி விடுங்கன்னு ஏன் சொல்கிறாரு? ஓல்டு ஸ்டூடெண்ட்லாம் கொஞ்சம் நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு வழி விடுங்கன்னு சொன்னது யார்? துரைமுருகன் சொல்கிறாரு. இல்லை சார், உங்களுக்கே தெரியும் 1996ஆம் ஆண்டு தெருக்கு தெரு போஸ்ட் ஓட்டினாங்க, ரஜினியின் ஆசி பெற்ற கட்சி அப்படின்ற மாதிரி. அதைத்தான் நான் சொல்கிறேன். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ரஜினி அவருடைய நேரடி அரசியல் இல்லைனால் கூட அவருடைய சமிக்கைகள் உண்டு. அதனால் இது புரியாமல் வந்து இப்போ இவர் எதுக்கு இதை சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? எதுக்கு சொன்னான் அவன் சொல்லுங்க பார்க்கலாம். இவனெல்லாம் இவரெல்லாம் பேசக்கூடாது, அவன் தான் பேசணும். இவன் எதுக்கு இதை சொன்னான்? மேடையில் போயிட்டு எதுக்கு இதை சொல்கிறான்னா, அப்படியே வந்து ரஜினி ரசிகர்கள்லாம் அப்படியே வந்து திமுக எதிராக வாக்களிச்சுறாங்க. அறிவு இருக்காடா அவங்களுக்கு? அதுதான் தற்கொலை கூட்டமா? அது அவங்க அறிவார்ந்த கூட்டம் தெரியும். ரஜினி ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதிர்ச்சி இருக்குது. ஆனால் தான் அவங்க அரசியலுக்கு அவர் வரலன்னு சொன்னாலும் அதை வந்து ஏற்றுக்கிறதும், அரசியலுக்கு வரலன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா விலகும் போதும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை வந்து ஏற்றுக்கிறதும் இன்றைக்கும் அந்த ரஜினியோட ரசிகர்கள் அப்படியே நிற்கிறாங்க. காரணம்னா இதுதான் உண்மையான நேசம். பக்குவப்பட்ட மனிதர்கள் ரஜினி ரசிகர்கள் அத்தனை பேரும் பக்குவம் உள்ளவர்கள். தற்கூரி கூட்டம் கிடையாது. இன்னைக்கு திடீர்னு வந்துட்டு நீ முதல்ல நீயே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர் கிடையாது, அஜித்தோட ரசிகர்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த அமாவாசை வேலையெல்லாம் வந்து வீட்டில் வச்சுக்கணும். மாமனார்கிட்ட, மாமியார்கிட்ட, பொண்டாட்டிக்கிட்ட, மச்சாங்கிட்ட வச்சுக்கணும். இங்கே வந்து அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை எல்லாம் வச்சிங்கன்னா ஒட்டர் ஆகிடுவாங்க. இதுதான் உண்மை. இல்லை சார், அந்த டைமில் வந்து திமுக வந்து பெரிய லெவலில் அவங்களுடைய அரசியல் வரலாற்றிலேயே பெரிய லெவலில் வெற்றி அடைஞ்சது 1996 தான் சார். ஈக்குவலாடு நான் தான் சொல்கிறேனே சார். இவன் புரியாதவன் பேசுகிறான். அரசியல் பற்றி தெரியல, வரலாறு தெரியல. கேட்டால் 77ன்னுவான், 67ன்னுவான், 97 தான் முதல்ல. அறிவு கட்டத்தனமாக பேசுறது. இப்போ பாருங்க பேசுகிறான் சார், இணையத்தில் பின்னி எடுக்கிறானுங்க. இப்போ புரியுதுங்களா சார்? இவன் தான் ஒரு ஆப்பாக ரெடி பண்ணி தர்றது. முதல் ஆப்பு கரூரை ரெடி பண்ணி கொடுத்தான். ஃபர்ஸ்ட் ஆப்பு அதுதான். ஒவ்வொரு ஆப்பும் இவன் தான் அடுத்தடுத்து ரெடி பண்ணி கொடுக்கறது. ஆப்பில் உட்கார வைக்கிறது, விஜய் உட்கார வைக்கிறதே இவன் தான். இவன் வந்துட்டான். அது கரூரில் போயிட்டு சிபிஐயில் போயிட்டு ஒரு பெரிய ஆப்பாக ரெடி பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டான். இவன் நாளைக்கு போகணும். யாரால? தமிழ்நாடு போலீஸ் விசாரணை பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, ஒரு அனுதாபத்தையாவது திரட்ட முடியும். இப்போ டெல்லிக்கு போகிறான் இங்கேருந்து. யாரால இது? பெருமையாக சொன்னாங்க. ஒரு ஆதவ் டெல்லிக்கு போய் சிபிஐ பார்த்து அதை பண்ணிட்டாரு, இதை பண்ணிட்டாரு. வாண்டடா போய் வண்டியில் ஏறினானுங்க இவனுங்க, பிஜேபி வண்டியில். இவன் கிட்டத்தட்ட கூட்டணிக்கு போகிற அளவுக்கு ஆகிட்டானுங்க. வேறு வழி இந்த வரப்போது பாருங்கள், நாளைக்கு அறிவிப்பு. வேறு வழியில் முடிஞ்சிருச்சு. இப்போ என்னாச்சு உங்களுடைய அரசியல் கணக்கு? ஜோசப் விஜய்ன்ற பேருக்காவது எவனா ஓட்டு போடுவானா முதல்ல? அதுவும் கூட கிடையாது. விஜய்க்கும் ஓட்டு கிடையாது, ஜோசப் விஜய்க்கும் ஓட்டு கிடையாது. கட்சியில் அடிமாட்டு வேலைக்கு போகிறீங்க. இல்லை சார், இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இவர் இந்த விஷயத்த சொல்கிறாரு, திமுக வந்து ரஜினிகாந்தை மிரட்டிச்சுட்டு. அதுக்கு காலங்காலமாக எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுடைய எதிரியாக இருக்கக்கூடிய அதிமுகலேருந்தே பேசுகிறாங்க. அதுதான் இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுதான் கரெக்ட். இதுதான் வந்து யாரை வேணால் சொல்லுவாங்க. இதே ஜெயலலிதா அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா மிரட்டினாங்கன்னு சொல்ல முடியாது. அவர் வந்து பாட்ஷா படத்தில் அவர் பேசுகிறத வச்சு ஆரம்பியனுடைய பதவி பறிக்கிறாங்க. நேரடியாக வந்து ஜெயலலிதாவும் வந்து பார்த்தீங்கன்னா இவரை வந்து நேரடியாலாம் இல்லை. இவர் படத்தில் சில கேரக்டரில், மன்னன் படத்தில் வந்து விஜய் சாந்தி ஒரு கேரக்டர் உருவாக்குறாரு, படையப்பா படத்தில் வந்து ரம்யா கிருஷ்ணன் உருவாக்குறாங்க. இப்படி தான் காட்சிகள். சினிமாவில் ஒரு காட்சிகள், சில பஞ்ச் டயலாக், அவ்வளோதான். அதே சமயத்தில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவிலையும் கூட பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக விரோதம்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரே மேடையில் இவங்க வந்து உட்காந்துருக்குறாங்க. அது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு கூட பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஆதரவான ஒரு பதிவாக தான் போட்டார். இதெல்லாம் இவங்களுக்கு எங்கே சார் தெரிய போகுது? அரசியல் களத்தில் திமுக அதிமுக ரெண்டு கட்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இணக்கமாக தான் அவர் இருந்தது. ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய எதிர்ப்புனா அந்த எதிர்ப்பை வெளிப்படையாக பதிவு பண்ணுவார், ஆதரவுனா வெளிப்படையாக ஆதரவு வந்து வெளிக்காட்டுவார். இந்த சூட்சமாக வச்சுக்கிட்டு பேசுறதுக்கெல்லாம் ரஜினி அவர்களுக்கு தெரியவே தெரியாது. மனசில் பட்டதை பேசிடுவார். அது சில நேரத்தில் சங்கடமாக கூட ஆகிடும்.
அதை விட்டு வந்து திமுக வந்து அப்போ நான் கேட்டேன், மிரட்டும் போது நீ தாண்டா கூட இருந்த, அப்படியே மிரட்டதை வச்சுப்போம். அப்போ நீ எங்கே இருக்கிற? 2021 எங்கே இருக்கிற? இல்லை அதுக்கு முன்னாடி எங்கே இருக்கிற? உன்னுடைய காலகட்டமே 16லேருந்து 22 வரைக்கும் இருக்குது, 23 வரைக்கும் இருக்குது. அப்போ நீ தானே மிரட்டி இருக்கிற, நீ தானே கூட இருந்திருக்கிற. அது உண்மையாக இருந்தா சொல்கிறேன். அப்போ நான் இன்னொரு மேடையில் சொல்கிறேன், எங்கள் தலைவர் வந்து கருப்பு சிவப்பு சைக்கிளில் வந்தாருன்ற. அப்போ அதுவும் மிரட்டப்பட்டானா? விஜய் மிரட்டப்பட்டானா? திமுக சொன்ன பிறகு ஃபோன் பண்ணி நாளைக்கு எலெக்ஷன் ஓட்டு போட வரும்போது கருப்பு சிவப்பு சைக்கிளில் வா சொன்னாங்களா? மிரட்டினாங்களா? வலிமையான தலைவரான். நாங்கள் அப்புறம் ஏதாவது சொல்ல போகிறோம். வலிமையான தலைவர் யாரா? வலிமை எப்படி? இதா வலிமை? இதா வலிமை? இப்படி கையை கட்டி நிற்கிறதா வலிமையா? அது முட்டாள்தனமாக பேசக்கூடாது. சிட்டிக் தட்டி பேசினாருன்றது தான். அங்கே பாட்ஷா படத்தில் வந்து அவர் பேசினது வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக் தட்டி பேசினார். அதுதான் வந்து ஜெயலலிதாவுக்கு வந்து அவர் முதலமைச்சர் நான் உட்கார என் முன்னாடி இப்படி பேசுகிறதா. விஜயகாந்த் நாக்க துருத்தினார் ஜெயலலிதா முன்னாடி. நீ என்ன பண்ண? ரஜினி சிட்டிக் தட்டி பேசினார், விஜயகாந்த் வந்து நாக்க துருத்தினார். நீ என்ன பண்ண? இப்படி எப்படி எப்படி வெக்கமா இல்லை? வலிமையான தலைவரா? இல்லை சார், இப்போ என்னென்னா பொதுவாக வந்து திமுகலேருந்து எதிர்த்து குரல் வர ஓகே ரைட்டு, எல்லா கட்சிகளுமே கழிவு ஊற்றுறாங்க. அதை வச்சு சார் ஒட்டுமொத்தமாக ரஜினி சார், நான் மீண்டும் சொல்கிறேன், ரஜினிகாந்த் அவர் வந்து ஒரு முதிர்ச்சி உச்சத்தில் இருக்கிறார். 50 ஆண்டு காலம் சினிமாவோடைய வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா நிறைவு செஞ்சுருக்கிறாரு. உன் வயசே 52, அறிவு கட்டவனே. வலிமையான பேசலாம், பேச்சு வயசு என்ன? இல்லை உன் வயசு என்ன? ஆதவர்ஜன வயசு என்ன? உன் தலைவன் வயசு என்னடா? 50 ஆண்டு காலம் சினிமா வாழ்க்கையே 50 ஆண்டு காலம். உன் தலைவனுக்கு வயசே 50. பேசலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் வலிமையான தலைவர். இவரை மிரட்டினாங்க, பின் வாங்கிட்டாரு. எக்கத்தப்பாக பேசி எலெக்ஷன் நேரத்தில் ஆப்பில் உட்கார வைக்கிறான்னு பாருங்க. ஒவ்வொருத்தரையும் பகைக்கிறானுங்க சார். நக்கீரன் கோபாலை பகைச்சானுங்க. அடுத்தது காவல்துறை சட்டம் ஒழுங்கே இல்லவே இல்லைன்றானுங்க. இப்போ ரஜினிகாந்த் கிட்ட வந்துட்டானுங்க. இன்னும் தேர்தல் நேரத்துக்குள்ளே யாரெல்லாம் பகைச்சி என்னெல்லாம் பண்ணணுமோ அவனை வந்து பார்த்தா முடிக்கிறது முடிவு பண்ணுறானுங்க நான் நினைக்கிறேன் விஜய். இல்லை சார், இந்தியா ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சு வந்து ரஜினிகாந்த் இருக்கிற பவர், செல்வாக்கு, அரசியல் செல்வாக்கு யாருக்குமே கிடையாது சார். உலகத்தில் ரஜினிகாந்துக்கு ஈக்குவலான வந்து ஒரு ஸ்டார் கிடையாது சார், உலகத்திலே கிடையாது. ஏன் உலகத்தில் இல்லை? அவர் ஆரம்பித்த காலகட்டத்தில் இருந்து அந்த பயணித்த பல கதாநாயகர்கள் இன்றைக்கி உயிரோடவே கிடையாது. இல்லை, சில பேர் வீல் சேரில் இருக்கிறாங்க, சில பேர் படம் இல்லாமல் வீட்டில் முடங்கி இருக்கிறாங்க, அவ்வளோதான். வயது மூப்பில் இன்றைக்கும் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறாங்க, உலக அதிசயம் பேசிட்டு இருக்கிறாங்க. நாரிப்பட பேசலாம் பேச்சுக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து மிரட்டினாங்க, பின்வாங்கிட்டாங்க. எங்கள் தலைவர் வலிமையான தலைவர். எவ்வளோ வலிமை பார்த்து தானே இருக்கிறோம். ஒரு வலிமையை பார்த்துமே, கல்பாத்தி கல்யாணத்தில் வர வலிமையை பார்த்துமே. பொண்டாட்டியை பழி வாங்கிறதுக்கு வந்து கீப்போட வந்ததை பேசலாம். உலகத்திலே யாரும் வந்து பார்த்தீங்கன்னா பொண்டாட்டியை பழி வாங்கிறதுக்கு கூத்தியாரோடு வந்து கல்யாணத்துக்கு போனோம் ஒரே ஆள் இவனாக தான். இது ஒரு வலிமையாடா? இது வெக்கங்கட்ட வலிமை, வெக்கங்கட்ட வலிமை. இது கொஞ்சமாவது கூச்ச நச்சம் இருக்காடா உங்களுக்கு? சொந்த பொண்டாட்டியை வந்து ஐட்டம்னு போட வைக்கிறவன் தானே நீங்களாம். இவர் குடும்பத்தில் சொல்கிறான். இன்னைக்கு வரைக்கும் வந்து சார்லஸ் வந்து உன்னை பேசி தானே இருக்கிறாரு. மாமனார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சம்பாத்தியத்தில் உட்காந்து திட்டுற உனக்கே இவ்வளோ இருந்துன்னா மற்றவங்க எப்படி இருக்கும்? நீ பேசலாமா? நீ இன்னைக்கு வரைக்கும் உழைச்சி சாப்பிட்றா. முதல்ல ஃபஸ்ட்டு நீ செய்ய வேண்டியது என்னென்னா, எங்கேயாவது போய் நல்லா உடம்பு இருக்குது, போய் வந்து நல்லா மூட்டை கிட்ட தூக்கு. கொத்தாள்சாலையில் போய்ட்டு இங்கே கோயம்பேட்டில் போய் மூட்டை காய்கறி மூட்டை தூக்குடா முதல்ல. மாமனார் தயவில் உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து சோத்தை தின்னுட்டு மானங்கட்ட பழப்பில் வேறு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வலிமை, இவர் வலிமை, நீ தான் வலிமை. மாமனார் தான் உன் வலிமை, மாமனார் பணம் தான் உன் வலிமை. மாமனார் உன்னை காப்பாற்றினா பிச்சை எடுத்துருப்பான் இவன். இவன் மூட்டை தூக்கி கூட உழைச்சிருக்க மாட்டான் சார். மாமனார் தயவில் சாப்பிட்ற மானங்கட்ட குழப்பு. அப்புறம் என்ன இன்னொருத்தர் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் யாரா ரஜினிகாந்த்? எப்படிப்பட்ட வலிமை? யாரை வந்து யாரை ஒப்பிடுறது? யார் பயந்துட்டாங்க, யார் வந்து வலிமையாக இருக்கிறாங்க? நீ தான் அதான் சொல் ஜென்சி. அந்த ஜென்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து புரட்சி ஏற்படுத்துவாங்க.
நேபாளத்தில் புரட்சி ஏற்படுத்துற மாதிரி பெரிய புரட்சி ஏற்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் டெலிட் பண்ண வந்தான்டா நீ. அடுத்த நாள் டெலிட் பண்ண வந்தானே சார் இவன் பயந்துங்கன்னு. ஏன் டெலிட் பண்ண? புரட்சி வெடிக்கும், அதை பண்ணும், பிடிங்கிடுவான், கத்த கட்டிடுவோம் நீங்கள். சரி சார், பொறுத்திருந்து பார்ப்போம். இவர் இதுக்கு எதனா விளக்கம் வச்சிருக்காரா என்னன்னு தெரியாது. விளக்கம் வேணா, ஒரு மண்ணாங்கட்டி வேணாம், மூடி நின்றாலே போதும். புதுசாக ஒரு ஆப்பை ரெடி பண்ணி செதுக்கி அவனை கொண்டு வந்து அதில் உட்கார வைக்கிறீங்க. அவனை வந்து பார்த்தீங்கன்னா மண்டையில் சரக்கு இல்லை, மசாலா இல்லை, 6 மணிக்கு மேலே ஆக்சஸ் கிடையாது. அதனால் வந்து இவனை பேச கேட்டு இந்த பலியாடு மாதிரி போயிட்டு இருக்கிறான், அவ்வளோதான். சரி சார், வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. நன்றி சார்.